தமிழ் அன்னைக்கு வணக்கம். தன்முனையில் வில்முனை. எழுதியவர் முனைவர் திருமதி சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள். MSc B.Ed PGDCA. நூலின் சிறப்பு தன்முனை கவிதை நூல். செல்ஃப் அசர்டிவ் வெர்சஸ் தாய்மொழியிலும் ஆங்கில மொழியிலும் எழுதியுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இதை தொகுத்து வழங்க நான் வாசகர்கள் உங்களில் ஒருவராக கலாபாலு, ஆங்கில முதுகலை பட்டதாரி ஆசிரியை. ஐங்கரனின் ஆசியை பூரணமாய்ப் பெற்று சிந்தையை தெளிவித்து விந்தைகள் பல புரிந்து விளைந்த தன்முனை புதையல்தான் தன்முனையில் வில்முனை. ஞானவாகினியின் அருளும் வாக்கும் பெற்று நற்கவி நாவினில் பிறக்க உருவானதே தன்முனையில் வில்முனை. நூல் ஆசிரியரை பற்றி சிறு அறிமுகம். முனைவர் திருமதி சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள் 30 வருடங்களாக இயற்பியல் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். இவர் சிறு வயதில் இருந்தே கதை, கவிதைகள் மற்றும் கட்டுரைகள் எழுதி பல விருதுகளை பெற்றுள்ளார். 10 மின்னூல்கள், 3 அச்சேரிய நூல்கள், இருமொழி ஹைக்கூ நூல், இயற்பியல் நூல்கள் எழுதியுள்ளார். பல தொகுப்பு நூல்களிலும் இவரது படைப்புகள் வெளிவந்துள்ளன. வில்லிசை நிகழ்ச்சி, பாட்டுக்கு பாட்டு, அகட விகடம் என தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார். முனைவர் பட்டம் பெற்ற இவர் பன்முகத் திறமையாளர். இருமொழிகளிலும் எழுத வல்லவர். தன்முனையில் வில்முனையிலும் தன்னுடைய அறிவாற்றலை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் வடித்து நமக்கு தன்முனை பேழையை தந்துள்ளார். இவரது பரிமாணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். தன்முனையில் வில்முனை அட்டைப்படத்தை பார்த்ததும் நம் நினைவுக்கு வருவது ராமனின் பட்டாபிஷேகம்தான். ராமனும் சீதா பிராட்டியை பார்த்ததும் நம் நினைவுக்கு வருவது அயோத்தி ராமனும் சீதாவும் தான். சுந்தர காண்டமும் அஞ்சனை மைந்தனும் தான். செல்வோம் தன்முனை கவிதைகளில் வில்முனையை காண. ராமாயணம். ராமன் கூட்டல் அயனம். அயனம் என்றால் வடமொழியில் பயணம் என்று பொருள். இந்த பதிப்பில் ஸ்ரீ ராமனின் பயணம் எங்கே, எப்படி, எதற்காக, எவ்வாறு என பல வினாக்களுக்கு விடை காணப் போகிறோம். தன்முனை என்றால் 4 வரிகளில் 2வது வரியில் நிறுத்தத்தோடு வந்து 3ஆம் 4ஆம் வரிகள் ஒட்டியோ முரணாகவோ வருவதுதான் தன்முனை கவிதையாகும். கவிச்சுடர் ந. கல்யாணசுந்தரம் ஐயா அவர்களால் தமிழுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட வடிவமே தன்முனை கவிதைகள் ஆகும். ஆங்கிலத்தில் இதை செல்ஃப் அசர்டிவ் வெர்சஸ் என்பர். தீமையை அழித்து நீதியை நிலைநாட்ட திருமாலின் 7வது அவதாரமே ராமாவதாரம். கதைக்குள் செல்வோமா? ரகுகுல அரசர்களுள் தசரத சக்கரவர்த்தி என்பவர் செங்கோல் தாங்கி மிக்க மாண்புடன் கோசல நாட்டை அயோத்தி நகரை தலைநகரமாக கொண்டு செவ்வனே ஆண்டு வந்தார். தசரதன் என்ற சொல் 10 தேர்களை, தசம் என்றால் 10, ரதம் என்றால் தேர், ஏக காலத்தில் நடாத்த வல்லவன் என்று பொருள். அவரது வாழ்விலே சம்பத்துகள் பல பெற்றிருந்தாலும் மகப்பேறு ஒன்றை நாடி அவர் உள்ளம் தவித்துக் கொண்டிருந்தது. தவமுனி வசிஷ்டரின் ஆணைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய விழைகிறார். சீரிய வேள்வி என்று கவிஞர் குறிப்பிட்டிருக்கிறார். யாகமும் விமர்சையாக நடந்தது. அவரது மனைவியரும் தாய்மை என்ற மேன்மையை அடைந்தனர். 4 குழந்தைகள். மகிழ்ச்சியின் எல்லையில் நாடும் மக்களும் அனைவரும். கோசலையும் சுமித்திரையும் அழகு தேவதைகள். நம் கவிஞர் கைகேயியை பற்றி கூறும்போது அதரம் சிவந்த கைகேயி என்று குறிப்பிடுகிறார். அவளது வனப்பை ஆராதனை செய்கிறார். தசரதன் அவளிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தான். ராமன், பரதன், லக்குவன், சத்ருக்னன் ஆகிய சகோதரர்கள் 4வரிடத்திலும் தர்மமும் சத்தியமும் ஸ்ரத்தையும் வீரியமும் நிறைந்திருந்தன. வித்தைகள் என குறிப்பிட்டுள்ளார் நம் கவிஞர். வித்தைகள் எல்லாம் கற்று விளங்கும் அறிவுடன் வளர்ந்தனர். வித்தைகள் என்னென்ன வித்தைகள்? உடற்பயிற்சி, வில்வித்தை, குதிரையேற்றம், யானை நடாத்துதல், தேர்கடாவுதல் ஆகிய பயிற்சிகள். இவ்வாறு இருக்க அரக்கர்களினால் முனிவர்கள் துன்புற்றனர். முனைவரின் சொல் ஆற்றலை பாருங்கள். அன்னவள் அல்லலை அடக்க முன்னவன் ராமனை அனுப்பக் கோரினர். அன்னவள் அரக்கி தாடகை.
அல்லலை அவள் தரும் தொல்லைகளை அடக்க முனைவன் எல்லோருக்கும் முன்னால் பிறந்தவனான ராமனை அனுப்பக் கோரினர். போகும் வழியில் கலங்கமற்ற அகலிகையையும் சாப விமோசனம் பெற்றாள். பெண்மையே அழகுதான். கவிஞர் பெண்களை பெயரடை கொண்டு வர்ணித்துள்ளார். மலையன்ன வில்லதை மாலையாய் நினைத்து மலரன்ன சீதையாள் மலர்க்கரம் தழுவிட இதழ் விரி மலர் ஆரம் ஈதன இலகுவாய் எடுத்தான் சிவதனுசை முறித்தான் வில்லை மணந்தான் மங்கையவள் சீதையை. சீதா கல்யாணம் முடிந்தது. பதுமை சீதை, பங்கைத்தாள் சீதை என்று கவிஞர் கூறுகிறார். நாயகனும் நாயகியும் கதைக்கு போதாதே, வில்லி வேண்டுமே, கூனி வந்தாள். கூனிதான் வில்லி. கைகேயி ராமனை கானகம் அனுப்பவும் பரதன் முடிசூட வேண்டும் என வரம் கேட்டாள். தசரதன் இடி விழுந்ததாக எண்ணி மூர்ச்சையடைய ராமன் மிக்க மகிழுடன் மணையாளுடனும் தனையன் இலக்குவனோடும் கானகம் செல்கிறான். துயரம் தாழாமல் தசரதன் உயிர் துறக்கிறான். நம் கவிஞர் அரக்கியையும் மிக அழகாக காட்டுகிறார் நம் கண்முன்னே. அன்னமும் தோற்குமாம் நடையில் நாகமும் பின்னலில் பிறழ்வாகும் அஞ்சுகம் மொழி மிஞ்சுமாம். என்ன அழகான நயம்! அரக்கியின் அழகை கூற பாராட்டுக்கள் தோழியே. அவளோ தான் இச்சையுடன் இருவரையும் அணுக, ராமன் இலக்குவன் இருவரையும் அணுக நெருங்க பன்னவன் ஆதிசேஷனான இலக்குவன் அவளின் மூக்கை அறுத்தான். சூர்ப்பனகையின் மூக்கை அறுத்தான். அவளோ மிகுந்த வஞ்சம் உடையவள். சிவனேசன், சிவனை நேசித்த லங்கேஸ்வரனின் சகோதரி. அவள் தன் சகோதரனிடம் சென்று வைதேகியின் அழகைச் சொல்ல ராவணனும் மனம் சஞ்சலப்பட்டான். மனித உறவில் இருக்கும் அரக்கன்தானே. மாரீசனின் துணையோடு ஜானகியை அபகரிக்க ஆயுத்தமானான். மாரீசனோ ஒலியின் பிரதிபலிப்பாய் ராமனை போன்றே ஒலி எழுப்பினான். இலக்குவன் வரைந்த கோட்டை இலகுவாக இலக்குமையும் தாண்ட ராவணன் சுலபமாக சீதையை கவர்ந்து பறந்து சென்றான். பைங்கிளியை காணாமல் அண்ணனும் தம்பியும் தவித்தனர். செய்வதறியாது புலம்பினர். ஜடாயுவின் கோலம் கண்டதும் தன் துணைவியை கவர்ந்தது தசக்ரீவன். 10 தலையுடைய ராவணன் லங்காதிபதி என அறிந்தனர். வியந்தனர், கவலையுற்றனர். அன்னை சபரியின் மொழிப்படி சுக்ரீவனை காண கிஷ்கிந்தை சென்றடைந்தனர். சுக்ரீவன் துணை கொண்டு வானர சேனையுடன் சக்கரவர்த்தி திருமகன் சோகமே உருவாக இருந்தான். பின்னர் வழி மைந்தன் பவனகுமாரன், வழி காற்று வாயுவின் மைந்தன், மனதில் வலியுடன் இலங்கைக்கு சீதையை தேடிச் செல்ல வழி அனுப்பினர். வழி, வலி, வழி இடையின எழுத்துக்களால் என்ன பொருள் வேறுபாடு? வாழ்க தமிழே! ராமனின் துணைவியை கண்டதும் மகிழ்ந்தான். ஜானகியும் தெம்புற்றாள், பயம் தெளிந்தாள், நம்பிக்கை மிகுந்தாள். அன்னையின் வாத்சல்யத்தில் அகம் மகிழ்ந்தான் அஞ்சனை மைந்தன். ராவணனின் அவமானம் தாழாமல் பசும் இலங்கை நகரையே பதமாய் எரித்தான் கேசரி மைந்தன். அறமே வென்றது, இன்று போய் நாளை வா என்று ராமன் கூற ராவணன் மறுநாள் ராமனிடம் போரிட வர அழிந்தான் அவரது வில் முனையில். ராமனின் வில் முனையில் வீடனன் இலங்கைக்கு அரசனானான். மற்றவர்கள் வம்பு பேச்சால் ராமன் கலங்கினான். ராமன் அவள் விரும்பினால் தீக்குளிக்கலாம் என்று கூறினான். ராவணன் என்ற மகாவீரனே அவளை தீண்ட முடியவில்லை. தீ மட்டும் எப்படி அவளை தீண்டும்? அவளது தூய்மை நிறுவப்பட்டது. கற்பில் மாசு ஏற்படவில்லை என்பதை உலகம் அறியச் செய்தான். எல்லாம் வல்ல இறைவனாக இருந்தும் மனிதனாக அவதரித்து ஏகபத்னி விரதனாக சக்கரவர்த்தி திருமகனாக கோதண்டத்தை ஏந்திய வில்லாளனாகவும் ராமனை மிக அழகாக நம் கண்முன்னே நிறுத்தியுள்ளார். இனிப்பு கடையில் அனைத்து பதார்த்தங்களும் இனிக்கத்தானே செய்யும். அதுபோல இவர் எழுதிய ஒவ்வொரு வரியும் இனிக்கத்தான் செய்கிறது. இந்த புத்தகம் வாங்க விழைவோர் புஸ்தகா பதிப்பகத்தில் வாங்கிக் கொள்ளலாம். என் தோழி முனைவர் திருமதி சிவகாம சுந்தரி நாகமணி ராமகாதையை மிக அழகாகச் சொன்னது போல் கிருஷ்ணலீலா வினோதங்களை கூறினால் அனைவரும் மகிழ்ச்சி அடைவோம்.